நம்ம இன்னைக்கு லிஸ்ட் பாக்ஸும் காம்போ பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு லெசன்ஸில். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்துக்கிறோம். ஆக்சுவலாக லிஸ்ட் பாக்ஸும் காம்போ பாக்ஸும் காமன் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து லிஸ்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும், இதில் நம்ம செலக்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ண போகிறோம். நேம் வந்து ஆட் கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட் பாக்ஸ்லயோ அந்த காம்போ பாக்ஸ்லயோ ஆட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பண்ண போறோம் நம்ம. இதுதான் இதோட லாஜிக். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பாக்ஸுக்கு இப்போ இங்க என்டர் பண்றது ஆட் கிளிக் பண்ணா இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல போய் உள்ள ஆட் ஆகணும் அப்படின்றத ஒரு லாஜிக் வரும். இப்போ இந்த ஆட்ல என்ன பண்றோம்னா, பட்டன் ஆட்ன்றது இந்த பட்டனோட நேம், கிளிக்ன்றது இதோட கிளிக் ஈவெண்ட். இப்போ இதோட பேர் வந்து லிஸ்ட் பாக்ஸ் 1. லிஸ்ட் பாக்ஸ் 1 ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல ஆட் அப்படின்னா இந்த txt sname.text இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து txt sname. இந்த sname ஓட டெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பாக்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்றோம். இந்த சேம் திங் காம்போ பாக்ஸ் டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட் txt sname.text இதோட ஐட்டம்ஸோட அதுன்னு சொல்றோம். ஓகே, இப்போ ரன் பண்றோம். இப்போ ரன் பண்ணா என்ன பண்ணோம், ஒரு பேர் எழுதுறோம், ஆட் இட் வில் கோ. இது வந்து ஒரு லிஸ்ட் பாக்ஸ்ல போய் விடும். இப்போ லக்ஷ்மி ஆட் இதுல போய் விடும். அமுதா, இப்போ இந்த பேர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காம்போ பாக்ஸ்ல சூஸ் பண்ணாதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இது ஒவ்வொரு நேமும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல எல்லா நேமும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ லிஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணா அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், செலக்டட் நேம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுல ஒரு சின்ன லாஜிக் நான் சொல்லி தரேன். இப்போ நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா, ஆட் பண்ண செகண்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்மளோட எஸ் நேம் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ கிளியர் ஆயிடுதா, இப்போ கிளியர் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் நேம் கிளியர் பண்ணனா சரியாயிடும். இப்போ நம்ம செலக்ட் பண்றத ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ லிஸ்ட் பாக்ஸோட டபுள் கிளிக் பண்ணோம்னா அதோட ஈவெண்ட்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுல என்ன பண்றோம்னா, கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கும். கிளிக், இதை கிளிக் பண்ணா எனக்கு அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். கிளிக். அப்ப இங்க என்ன பண்றேன், மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ லிஸ்ட் பாக்ஸ் டாட் 1 செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இண்டெக்ஸ்னா என்னன்னா, அது ஒரு நம்பர், அதுக்கு வந்து ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணும். 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தோம்னா, இப்போ சீதா ஆட் ஆயிடுச்சா, லதா ஆட் ஆயிடுச்சு, இப்போ மூர்த்தி ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணா ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வந்து 0, செகண்ட் பொசிஷனுக்கு வந்து 1, தேர்ட் பொசிஷனுக்கு வந்து 2. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணையில அது என்ன ஆகுதுன்னா, அதோட இண்டெக்ஸ் நம்பர் டிஸ்பிளே பண்ணுது. செலக்டட் இண்டெக்ஸ்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நமக்கு இண்டெக்ஸ் வேணா, நான் சூஸ் பண்ணிக்கிற லதான்னா லதான்றது டிஸ்பிளே ஆகணும், மூர்த்தினா மூர்த்தின்றது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, this box 1 dot லிஸ்ட் பாக்ஸோட மெசேஜ் என்ன பண்ணணும்னா, நமக்கு அதோட ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்.
இப்போ செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ நம்பர் டிஸ்பிளே ஆகும். செலக்டட் ஐட்டம்ஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னா அதோட ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், டிவி இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், வாஷிங் மிஷின். ஸோ இப்போ கிளியர்னா கிளியர் ஆயிடும். அது ஒரு மெத்தட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா டிஸ்பிளே அந்த மெசேஜ் பாக்ஸ்ல உள்ளதை எடுத்துட்டு எனக்கு அது வந்துட்டு ஒரு டிஸ்பிளே பட்டன்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கு பேர் டிஎக்ஸ்டி டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு போடுறோம். டிஎக்ஸ்டி டிஸ்பிளேல இப்போ நான் செலக்ட் பண்ற வேல்யூ வந்து இந்த டிஸ்பிளேன்ற பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகணும், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல. அப்ப என்ன பண்றேன், டிஎக்ஸ்டி டிஸ்பிளே டாட் டெக்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு லிஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் செலக்டட் ஐட்டம் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அப்ப என்ன ஆகும்னா இப்ப நம்ம டைப் பண்றது எல்லாமே ஸோ இப்போ வாஷிங் மிஷின் பாக்ஸ்ல உள்ளது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னா இந்த இடத்துல லிஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர் கிளியர்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட் பாக்ஸ்ல உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே கிளியர் ஆயிட்டு நீங்க புதுசா என்டர் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம செலக்ட் பண்ற ஐட்டமோட டிஸ்பிளே பண்றதுக்கு காம்போ பாக்ஸ்ல எல்லாம் பண்ணணும். காம்போ பாக்ஸ்ல என்டர் பண்ணோம்னா இப்போ இண்டெக்ஸ் கிளிக்ல எழுதக்கூடாது. கிளிக்ல எழுதணும் அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா காம்போ பாக்ஸ் கிளிக்ல ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ அதில் இன்னொன்று இருக்கு, நம்ம ஒரு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிற டயத்தில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்றோம். டிஸ்பிளே டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு காம்போ பாக்ஸ் ஒன் டாட் அதே செலக்டட் ஐட்டம் டாட் டூ ஸ்ட்ரிங். இப்போ அது என்ன செய்யறோம்னா இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல அது எழுதுறோம். இப்போ காமர்ஸ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இப்போ மேத்ஸ் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுது, கம்ப்யூட்டர் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அந்த இண்டெக்ஸ் சேஞ்ச் பண்ற இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது இப்போ நெக்ஸ்ட் அதை கிளியர் பண்ணணும்னா என்ன பண்றோம், இப்போ அதை கிளியர் பண்ணணும்னா என்ன பண்றோம், லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் லிஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு பட்டன் போட்டு இப்போ இந்த இடத்துல இதை கிளியர் பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த இதுல வந்து என்ன பண்றோம், லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் டாட் கிளியர் அப்படின்றத மென்ஷன் பண்றோம். ஆக்சுவலா இப்போ நம்ம ஆட் பண்ணையில என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் txtsname டாட் டெக்ஸ்ட் வந்து கிளியர்னு கொடுக்கலாம். கிளியர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் ஆகும். இது ஒரு லாஜிக். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பட்டன்ல என்ன பண்றோம்னா பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் பட்டன் ரிமூவ் கேப்ஷன் வந்து ரிமூவ் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போறோம் இதுல வந்து லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து. இப்போ நம்ம இது நம்ம காம்போ பாக்ஸ் வந்து இது இந்த டிஸ்பிளே பண்றது வந்து செலக்டட் ஐட்டம் டாட் டூ ஸ்ட்ரிங் வந்து இது கிளிக் ஈவென்ட்ல எழுதுவோம். காம்போ பாக்ஸோட கிளிக் ஈவென்ட் இது கிளிக் பண்ணையில வரணும்னு எழுதுறோம். இப்போ எழுதணும் அப்படின்னா இந்த காம்போ பாக்ஸ் இப்போ எரர் வருது. ஆக்சுவலா இது என்ன எரர் அப்படின்னா நம்ம வந்து அந்த காம்போ பாக்ஸ் செலக்டட் ஐட்டத்தில் உள்ள டூ ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்றோம். பட் ஆனா நம்ம கிளிக் பண்ணையில பாத்தீங்கன்னா இந்த காம்போ பாக்ஸ்ல எம்டியா தான் இருக்குது. எம்டியா இருக்கிறதுனால அது என்ன சொல்லுதுன்னா எரர் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லாஜிக் செக் பண்ணணும். இஃப் காம்போ பாக்ஸ் ஒன் டாட் செலக்டட் இண்டெக்ஸ் அது -1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல எம்டி வேல்யூன்னு அர்த்தம். ஸோ வேற வேல்யூ ஏதாவது 1 0வாவோ 1ஆவோ 2ஆவோ இருந்தாதான் அது உள்ள வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், கிளிக்ல இதை சேஞ்ச் பண்றோம்.
ஓகே, இப்போ அந்த எரர் ரெக்கவர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, காம்போ பாக்ஸ்ல வந்து இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகலையே அது ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல அதே நேரத்துல கிளிக் ஈவெண்ட்ல எழுதணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ் வந்து எம்டியா இருக்கிறதுனால அது வந்து எரர் காமிக்கும். ஸோ இப்போ ஐட்டம் எப்போ எம்டியா இருக்கும்னா செலக்டட் இண்டெக்ஸ் -1 இருக்கிறது ஃபுல்லாவே எம்டி. ஸோ இப்போ நம்ம செக் பண்றோம் நாட் ஈக்குவல் டு -1 இருந்தா மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா அது டிஸ்பிளே பண்ணணும்னு ரெக்யர்மெண்ட் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்றோம். இப்போ என்ன பண்றோம் நெக்ஸ்ட், நம்ம வந்து ஒரு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ண போறோம். கிளியர் அப்படின்னா டோட்டல் லிஸ்ட் பாக்ஸ்ல உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே ரிமூவ் ஆயிரும். இப்போ ரிமூவ் அப்படின்னா ஒரு ஐட்டம் மட்டும் கிளிக் வச்சிருக்க ஐட்டம் மட்டும் ரிமூவ் பண்ண போறோம். இப்போ லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ரிமூவ் டாட் ஐட்டம்ஸ் டாட் ரிமூவ் அட் ரிமூவ்னா ரிமூவ் அட் அப்படிங்கல அது என்ன ஐட்டம் அப்படின்னு கேக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் செலக்டட் இண்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணிருக்கிற ஐட்டத்தை ரிமூவ் பண்ண சொல்றோம். இப்போ ரன் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணணும், எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வாஷிங் மிஷின் ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணாம ரிமூவ் பண்ணா என்ன ஆகும், எரர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல, இஃப் list box 1 dot selected index greater than or equal to 0 செக் பண்ணணும். 0 இருந்தா மட்டும்தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் உள்ளது 0, செகண்ட் ஐட்டம் உள்ளது 1. ஸோ இப்போ ஒரு செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணோமா, இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ ரிமூவ் பண்ண எரர் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது எப்போ எரர் காமிச்சிச்சுன்னா இந்த லிஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே செலக்டட் இண்டெக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 மீன்ஸ் ஏதோ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்றோம், அதோட வேல்யூ இருந்தா மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ஒண்ணுமே செலக்ட் பண்ணாம நீங்க ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் லைன். அதே மாதிரி காம்போ பாக்ஸ் கிளிக்ல வந்து என்னன்னா எரர் இல்லாம இருக்கணும்னா செலக்டட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 இருந்தா மட்டும்தான் அது கிளிக் பண்ணணும், அப்பதான் இந்த வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்றோம். இருக்கிற கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பட்டன்ல போடுங்க, நான் ஃபீட்பேக் எதுவும் இருந்தா சொல்லுங்க.